காற்றையில் தொடர்வது பேசுபொருள் பேசுவோம். பேசுபொருள் பேசுவோம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் முதல் நேரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சோதரி. வணக்கம் ரதிதேவி. நான் படித்த ஒரு நல்ல ஒரு ஆக்கம் அதை தருவோம். அதிகமா இந்த கவலை என்பது ஒரு நோய் என்று சொல்கிறார்கள். அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் தர வந்திருக்கிறேன். கவலை ஒரு நோய். அதிகமானோர் தேவையற்ற பல சிறிய கவலைகளை உருவாக்கி கொண்டு எப்போது பார்த்தாலும் கவலைப்பட்டு கொண்டு இருப்பார்கள். தேவையற்ற விஷயங்களை நினைத்து அனைத்து நேரமும் கவலைப்பட்டு தங்களுடைய சந்தோஷங்களை அழித்துக் கொண்டு விடுகிறார்கள். தங்களிடம் இல்லாத தவறுகளை கற்பனையில் உருவாக்கி கொண்டு எப்போதும் சோகத்தில் மூழ்கி கிடப்பதுதான் நான் இதற்கு உபயோகமற்றவன், என்னால் எந்த ஒரு காரியத்தை நன்கு செய்து முடிக்க முடியாது, எனக்கு உதவி செய்வர்கள் யாரும் இந்த உலகில் இல்லை என்பதை போன்று தன்னை தாழ்வாக மதிப்பிட்டுக் கொண்டு நிறைய பேர்கள் தாங்க முடியாத வேதனை அனுபவித்து வருகிறார்கள். கற்பனை என்பது ஒருவரின் வளர்ச்சிக்கு உதவ வேண்டுமே தவிர கவலை என்ற சேற்றில் குளிப்பதற்கல்ல. கவலைப்படுவதை நீண்ட காலமாக கடைபிடித்து வந்தால் அது ஒரு பழக்கமாகவே மாறிவிடும். கவலைப்படுவதனால் நாளை நமக்கு வரவிருக்கும் கஷ்டங்கள் தடுத்து நிறுத்தப்பட போவதில்லை. அவைகள் இன்றைய நம்பிக்கையை கூட பாழ்படுத்திவிடும். இந்த உலகத்தில் இதுவரையில் நடந்த போர்களினால் மாண்டவர்களை விட கவலைப்படுவதனால் மாண்டவர்களின் எண்ணிக்கை பல மடங்குகள் அதிகம் என்று பல மடங்கள் அதிகம் என்று ஒருவர் தன் எழுதிய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். கடினமாக உழைத்து நிறைய வேலைகளை செய்து வரும் ஒருவன் முழு வாழ்க்கை வாழாமல் இறந்ததை நான் கண்டதே கிடையாது. அதற்கு மாறாக கவலைப்படுபவர்கள் பலவிதமான வியாதிகளை வரவழைத்துக் கொண்டு முழு வாழ்க்கை வாழாமல் இறந்திருப்பதை நிறைய கண்டிருக்கிறேன் என்று ஒரு மருத்துவர் கூறியிருக்கிறார். வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெற்றவர்களுடைய செய்கைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். வெற்றி வீரர்கள் தொடர்ந்தும் தம் லட்சியங்களை அடையும் முயற்சிகளில் எப்போதும் தீவிரமாக ஈடுபட்டிருப்பார்கள். அவர்களுக்கு கவலைப்படுவதற்கே நேரம் இருக்காது. சோம்பேறிகள் தான் எப்போது பார்த்தாலும் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். கவலைப்படுவது சோம்பேறிகளின் பொழுதுபோக்கு என்று ஒருவர் கூறியிருப்பது முற்றிலும் உண்மையாகும். நேற்றைய கவலையை பற்றி இன்று கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்காதீர்கள். அவைகளை உடனே மறந்துவிட்டு புதிய முயற்சிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. நான் பிடித்தது நல்லது. படித்தது மட்டுமல்ல, அதாவது துன்பம் என்பது நோயை உருவாக்கும். துன்பம் ஒரு நோய் மட்டுமல்ல, துன்பமே ஒரு நோயை உருவாக்கும். உடலுக்கும் உள்ளத்துக்குமான தொடர்பு உண்டு. அந்த வகையில் உள்ளம் வதைப்படும் பொழுது உடலும் நோய் உருகின்றது. எனவே துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும், எதுவும் கடந்து போகும் என்று எண்ண வேண்டும். அதுதான் சரியான மனிதர்களுடைய மனங்களுக்கான மருந்து. நன்றி. உண்மை. ஒரு துன்பம் நடக்கும்போது அது ஏதோ ஒரு நன்மையும் தருகுது. என்ன துன்பம் காயங்களை ஏற்படுத்தும் பொழுது அந்த வடுவிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட பாடத்தை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை முன்னகர்த்த வேண்டும். இதுவும் கடந்து போகும் என்று எண்ண வேண்டும். மகிழ்ச்சி. நன்றி. இந்த பகிர்வுக்கு காற்றில் இணைந்து கொள்ளும் அடுத்த உறவை எடுத்துக்கொண்டு தொலைதூர உறவை எடுத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் எடிசன். வணக்கம் சோனியக்கா. வணக்கம் எடிசன், எடுத்து வாருங்கள். என்னிடத்தால் முதல் எங்களுடைய பில் 104 நடத்தப்பட்ட சட்டமன்றத்துக்கான இதை உயர் நீதிமன்றத்தை கொண்டு உச்ச நீதிமன்றத்தை கொண்டு வந்து உச்ச நீதிமன்றம் இந்த நாள் அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது முதல் ஒரு மிக்க மகிழ்ச்சி. கனடா தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் இருக்கிற விடயத்தில் பங்காற்றின அனைத்து அமைப்புகளுக்கும் விஜய் திரையாசமான உட்பட கனடா தமிழர் தேசிய அவைக்கும் மனப்பூர்வமான நன்றிகளை சொல்லி விஜய் அண்ணாவுடைய அவர் இன்னும் உச்சந்தோடும் என்று கேட்டால் நாடாளுமன்றத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக இன்னும் போய் சட்டமன்றத்தை வரணுன்றது நம்மளுடைய பெரும்பெரும் விருப்பம் என்று கேட்டால் சரியாக்கா. உங்களோட எரியார்ந்த சங்கரி அவர்கள் பதவி ஏற்றாக்காது இன்றைக்கு பாராளுமன்றத்துல ஒரு நீதிக்கான ஒரு அமைச்சராக இருக்காரு. இல்லை அவரை நீங்கள் இன்னும் இந்த சிடிஆர் வானொலியில் அவரை ஒரு இன்டர்வியூ காண்றதுக்காண்டி கூட்டினார அவரை எப்ப கூட்டினீர்கள்? நாங்கள் பொறுப்பாளர் நிகழ்ச்சி பொறுப்பாளருடன் நீங்கள் பேசினால் அதுக்கான விடயங்களை அவர் சொல்வார். கிட்டால் எரியார்ந்த சங்கரி ஐயா அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டால் நீதி அமைச்சராக வந்திருக்கின்றார். இலங்கை அரசாங்கத்தை அவர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவதற்கான கனடா மையப்படுத்தி எப்படி அவர் வேலை திட்டம் தொடங்குவார் என்று சொல்லி நிறைய கேள்விகள் அவர்களிடம் கேட்பதற்கு இருக்கின்றதுக்கு இது சம்பந்தமாக சிடிஆர் நிர்வாகத்திடம் இந்த கோரிக்கைகளை விட்டு நீங்கள் அந்த கேள்வியை அவர்களிடமே அழைத்து உங்களுக்கு தொடர்பு இலக்கம் கேட்டுக்கொள்ளுங்கள். என்று கேட்டால் எங்களுடைய உள்ளூராட்சி தேர்தல் வரவழைத்திருக்கின்றது. என்று கேட்டால் எங்களுடைய
ஒவ்வொரு உறவுகளும் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் தமிழர்களை இன்றைக்கு உள்ளாட்சி மன்றத்தில் நடக்கிற ஒவ்வொரு தமிழர்களும் எங்களுடைய தமிழர்களை வலுப்படுத்தி அவர்களை ஒரு நல்ல நிலைமையில கொண்டு வச்சிருக்கோம். இப்ப எங்களுக்கு மே மாசம் 6ஆம் தேதி தான் இருக்கின்றது. அப்ப இன்னும் இருக்கிற காலங்கள் கிட்டத்தட்ட 5.5 கிழமையிலிருந்து 6 கிழமை தான் இருக்கிறது. அந்த 5.5 கிழமைகளையும் எங்களோட உறவுகள் எல்லாருக்கும் அழைச்சி சொல்லி இருந்துகிட்டால் ஒவ்வொரு மேஜரா ஒரு மாநகர சபை உறுப்பினர்களாக வர வேண்டியது எங்களுடைய தமிழர்களாகத்தான் இருக்கணும். அப்ப அடிமட்டத்தில் உள்ள ஒரு சில தளங்களை நாங்கள் அதிகார வர்க்கத்தை பிடிச்சாத்தான் அடுத்தடுத்த உயர்ந்த கட்டங்களை நாங்கள் அடைய முடியும். எங்களுடைய உறவுகள் எல்லாருக்கும் தமிழர்களுடைய நலன்ல எந்த அரசியல் கட்சிகள் சேர்ந்து செயல்படும் அவர்களுக்கு வாக்கு எங்களுடைய ஜனநாயக ஓட்டை போட்டு எங்களுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்கான வேலை திட்டத்தை செய்வோம் என்ற குறிப்பிட்ட உறவுகளை நன்றி. நன்றி. காற்றலையில் பேசுவோம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். இணைந்து கொள்ளும் அடுத்த உறவு வணக்கம். காட்பாடி சந்திரசேகர். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. இந்த ஒரு பொழுதில் நான் ஒரு சிறு கதையோடு வந்திருக்கிறேன். அதை தான் நிகழ்ச்சியில் இணைக்கலாம் என்று இருக்கிறேன். எடுத்து வாருங்கள். ஒரு அற்புதமான ஒரு கதை, எளிமையானது ஒரு கதை. அந்த கதையை கேட்கும் பொழுது ஒரு ஒரு அற்புதமான விடயம் என்பதுதான் புலப்படும். எனவே அந்த கதை, ஒரு ஊரில் விறகு வெட்டி ஒருவன் இருந்தான். அவனுக்கு விறகு வெட்டுவதே தொழில். அதில் வருகின்ற குறைவான வருவாயை கொண்ட குடும்பம் நடத்தி வந்தான். ஒரு நாள் ஆற்றங்கரையோரம் இருந்த மரத்தின் கிளையை கோடாரியால் வெட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் கையில் இருந்த இரும்பு கோடாரி கை தவறி ஆற்றில் விழுந்து விட்டது. ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியதால் அவனால் ஆற்றில் இறங்கி அதை தேட முடியவில்லை. புதியதாக கோடாரி வாங்க வருமானம் இல்லாத ஏழை அவன். கோடாரி இல்லாமல் எப்படி தொழில் செய்ய முடியும் என்ற கவலை அழுது புழுப்பினான். அப்பொழுது தேவதை ஒருவன் அவன் கண்முன் தோன்றியது. அவனை பார்த்து, ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டது. என்னுடைய கோடாரி ஆற்றில் விழுந்து விட்டது என்று கூறினான். இனி பிழைப்புக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அழ தேம்பினான். கவலைப்படாதே, உனது கோடாரியை நான் கொண்டு வந்து தருகிறேன் என்றது தேவதை. உடனே ஆற்றுக்குள் மூழ்கி ஒரு தங்க கோடாரியை கொண்டு வந்து, இதுதான் உன் கோடாரி என்று கேட்டது தேவதை. இது தங்க கோடாரி, இது என்னுடையது அல்ல என்றான் விறகு வெட்டி. மறுபடியும் ஆற்றில் குதித்து ஒரு வெள்ளி கோடாரியை கொண்டு வர, இது உன் கோடாரியா என்று கேட்ட பொழுது, இது வெள்ளி கோடாரி, இதுவும் என்னுடையது இல்லை என்றான். மீண்டும் ஆற்றில் குதித்து ஒரு இரும்பு கோடாரியை கொண்டு வந்து கொடுக்கிறான். இதுதான் உன் கோடாரியா என்று தேவதை கேட்டது. ஆம், இதுதான் என்றான். நீங்கள் செய்த இந்த உதவியை உயிருள்ளவரை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லி தேவதைக்கு நன்றி சொல்லி விறகு வெட்டி அங்கிருந்து புறப்பட்டான். உண்மை பேசியதால் மகிழ்ச்சி அடைந்த தேவதை அவன் வேண்டான் என்று சொன்ன தங்க கோடாரியும் வெள்ளி கோடாரியும் அவனிடமே கொடுத்து, இதை விற்று பிழைத்துக் கொள் என்று சொல்லிவிட்டு மறைந்து போனது. தேவதை கொடுத்த தங்க கோடாரியும் வெள்ளி கோடாரியும் விற்றும் பெரும் செல்வந்தன் ஆனான் அவன். காலங்கள் உருண்டோடியது. ஒரு நாள் தன் மனைவியை அழைத்து சென்று அந்த ஆற்றங்கரை மரத்தை காண்பித்தான். இந்த மரத்தின் கிளையை வெட்டும் பொழுதுதான் என் கோடாரி கை தவறி இந்த ஆற்றில் விழுந்தது என்று மலரும் நினைவுகளை அசை போட்டான் அந்த விறகு வெட்டி. இந்த ஆற்றிலா விழுந்தது என்று கேட்டபடி இந்த இடத்தை எட்டி பார்த்தால் விறகு வெட்டியின் மனைவி. ஆம் என்று சொல்லியபடியே தன் மனைவியை ஆற்றுக்குள் தள்ளி விட்டான் விறகு வெட்டி. ஐயோ, என்னை காப்பாற்றுங்கள் என்று அலறி அடித்தபடி ஆற்றுக்குள் மூழ்கினாள் விறகு வெட்டியின் மனைவி. என் மனைவி நீருக்குள் மூழ்கிவிட்டால் யாராவது வந்து என் மனைவியை காப்பாற்றுங்கள் என்று அழுது புலும்பினான் விறகு வெட்டி. சிறிது நேரத்தில் அங்கே தேவதை தோன்றியது. விறகு வெட்டியை பார்த்து, ஏன் அழுகிறாய் என்று கேட்டது. என் மனைவி கால் தவறி ஆற்றுக்குள் கீழே விழுந்து விட்டாள். என் உலகமே அவள்தான். அவள் இல்லாமல் ஒரு நொடி கூட என்னால் வாழ முடியாது, எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று தேவதையும் கெஞ்சினான் அவன். நீ கவலைப்படாதே, உன் மனைவியை நான் கொண்டு வந்து தருகிறேன் என்றது தேவதை. உடனே ஆற்றுக்குள் மூழ்கி ஒரு பெண்ணை தூக்கி வந்து, இதுதான் உன் மனைவியா என்று கேட்டது தேவதை. இது என் மனைவி இல்லை என்று கூறினான். மறுபடியும் ஆற்றில் குதித்து மற்றொரு பெண்ணை தூக்கி வந்து, இது உன் மனைவியா என்று கேட்டது. இதுவும் இல்லை என்று கூறினான். விறகு வெட்டி மீண்டும் ஆற்றில் குதித்து ஒரு பெண்ணை தூக்கி வந்தான். இதுதான் உன் மனைவியா என்று கேட்டது. ஆம், இதுதான் என்னுடைய மனைவி என்று கூறினான். உயிரற்ற உடலாய் இருந்த அவளை உயிர் பிழைக்க வைத்து அந்த உயிரோடு சேர்த்து கரம் கோர்க்க வைத்தது அந்த தேவதை. பிறகு கேட்டது, ஏன் இவ்வாறு நீ செய்தாய்? கை தவறி விழுந்த கோடாரியை நான் காப்பாற்றி கொடுத்தேன், ஏன் இவ்வாறு நீ செய்தாய் என்றது. அப்பொழுது அவன் சொன்னான், யாரிடம் காதில் பூ சுற்றுகிறாய்?
அது மாதிரி ஒரு தேவதை வந்திருக்க மாட்டார், நீ சொன்னதெல்லாம் பொய் என்று சொன்னான். நீங்கள் உண்மையானவர், மறுபடியும் வந்து என்னை காப்பாற்றுவீர்கள், என் மனைவியை காப்பாற்றுவீர்கள் என்று அவளுக்கு அந்த உண்மையை நிரூபிக்கத்தான் இவ்வாறு செய்தேன் என்று கூறினான். அதற்கு தேவதை கூறியது, என்னதான் பொய்யை உண்மை என்று சொன்னாலும், உண்மை பொய் என்று சொன்னாலும், உன் மனதிற்கு எது உண்மையோ அது தெரியும். வீண் பதட்டமான சூழ்நிலையை உன் மனைவிக்கு நீ ஏற்படுத்தியது பிழை. அதனால் உனக்கு இனிமே நான் காட்சி அளிக்க மாட்டேன், எந்த நலமும் செய்ய மாட்டேன் என்று கூறி அந்த தேவதை கோபமாக சென்று விட்டது. ஆம், சில நம் மீது பழி போடும் பொழுது அந்த பழியை திருப்பி அவர்கள் மேலே சுமத்தி அவர்கள் சொன்னது பிழை என்று நிரூபிப்பதை விட அதை நாம் வாதாடி அவர்களுக்கு நிரூபிக்க நாம் தவறாமல் செய்து விட வேண்டும். அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருத்தல் சிறப்பானது. இப்பொழுது இப்படியான கதை சொல்லிகள் கதை சொல்லும் பொழுது என்ன நடக்கும் என்றால், இதை நம்புகின்றவர்கள் ஒரு சாராராக இருப்பார்கள். இதிலிருந்து உள்கருத்தை உள்ளுரை பொருளை எடுப்பது வேறு, நீங்கள் சொல்வது உள்ளுரை பொருள். கதையை அப்படி எடுத்தவர்கள் எத்தனை பேர் தேவதையை நம்பி காத்து ஆத்துக்குள் சென்று மனைவி வரை தள்ளிவிடுவார்களோ தெரியாது. சரி, அந்த வகையில் எதையும் எப்பொருள் யார் வைக்கப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கதைகள் கூட பல நல்ல கருத்துக்கள் உள்ளவற்றை, ஏனென்றால் குழந்தைகள் அப்படியே உள்ளபடி நம்பி விடுவார்கள். அவர்களுக்கு சொல்லும் பொழுது தேவதைகளை நம்புவதை விட அவர்கள் உழைப்பை நம்ப சொல்லிக் கொடுப்பதுதான் சிறப்பு, இல்லையா? தேவதைகளை பற்றியோ இல்லாத கண்ணால் காண முடியாதவற்றை சொல்வதை விட நீங்கள் உங்கள் கைகளை நம்புங்கள் என்று சொல்லிக் கொடுப்பதுதான் அவர்களுக்கான நாங்கள் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையா இருக்கும். நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம் சிவா. வேலைத்தளத்துல கேட்கறது, பின்னால் சத்தமும் கேட்கறது. என்னன்னு சொன்னால், நல்லது உங்களுடைய இறைச்சலா கேட்கிறது சிவா. அந்த காலமாக வந்து தாயாருக்கு அரசியல் கொஞ்சம் விறுவிறுப்பாக போய் நடைமுறை இருக்கிறாங்க, கொஞ்சம் விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கிறேன். இதுல இப்போ ஒரு செய்தி வந்து, இப்ப உங்களுடைய சத்தம் அறவே கேட்கவில்லை, சரியாக கேட்கவில்லை சிவா. வணக்கம். வணக்கம் மட்டும் சரியாக கேட்டது. இப்ப கேக்குதா? என்னன்னா, இப்ப தாயத்துல வந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்க இருக்கிறது. அப்ப இந்த நேரம் வந்து இப்பொழுது தமிழ் தேசிய மக்கள் கூட்டணி வந்து கஜேந்திரகுமார் அவன் வந்து ஒரு கூட்டமைப்பு அமைச்சிருக்கிறான். இப்ப என்ன பிரச்சனைன்னா, இப்ப டாக்டர் அர்ஜுனா வந்து சில இடங்கள்ல வந்து இவரை வந்து கஜேந்திரகுமார் அவர்களை வந்து புகழ்றதும் அல்லது அவருக்கு தான் தன் ஆதரவை கொடுக்கிற ஒரு சொல்ற ஒரு நிலைப்பாடு, அதாவது தான் தேர்தல் இல்லாத இடத்தில் நீங்கள் கஜேந்திரகுமாருக்கு வாக்களிங்க, இது எல்லாமே ஒரு விதமான ஒரு நாடகமாகத்தான் இருக்கு. அதான் இது வந்து என்ன பிரச்சனைன்னா, சில இடங்கள்ல சில விடயங்களை வந்து எதிரியாலையும் திட்டமிட்டு சில நல்ல நகர்வுகள் நடைமுறைகளை அல்லது சில ஒரு சந்தர்ப்பங்கள் வரையில சில நகர்வுகள் வந்து திட்டமிட்டு எதிரிகளாலும் வந்து இந்த விளைவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்ப இது வந்து உண்மையில அவதானமாகவும் அல்லது சில விடயங்களை வந்து அதை நாங்கள் சில விடயங்களை கணக்கில் எடுத்து அந்த விடயங்களை அது சார்ந்தவர்கள் அரசியல் கட்சி இருந்தாலும் சரி அல்லது தனிநபர்கள் இருந்தாலும் சரி அதை கணக்கில் எடுத்து அந்த விஷயத்தை வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கு. சிலவுல வந்து அந்த மக்கள் வந்து சில மக்கள் எதுவுமே தெரியாத மக்கள் வந்து அந்த ஆதரவை வந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குதா? சரி, சில மக்கள் வந்து எதுவுமே தெரியாமல் அந்த போட் பண்ண மக்கள் எல்லாம் இருப்பார்கள். தனி ஒரு பிரச்சனைக்காக, அந்த வைத்தியத்துறையில் நடந்த பிரச்சனைக்காக அவருக்கு வாக்களித்த மக்கள் சில வேளை அவர் சொல்லிட்டார்ன்றபடியால அதை செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கு. அதால ஆதாயமும் இருக்கு. சில வேளைகளில் வந்து உண்மையான ஆதரவு, உண்மையான நிலப்பாடு அல்லது தேசிய பிடிப்போடு இருக்கிறவ ஒரு கொள்கை பற்றோட இருக்கிற மக்கள் வந்து இவரை எதிர்க்கிறவர்கள் வந்து சில வேளை இவருக்கு கிடைக்கிற இந்த கூட்டணிக்கு கிடைக்கிற
ஓட்டுகளை வந்து உடைக்கணும் என்ற ஒரு எதிர்நோக்குற சக்திகளாலும் அது சிலவுல வந்து முன்னெடுக்கப்படலாம்னு நான் நினைக்கிறேன். அது பற்றிய சரியான ஒரு விளக்கத்தை வந்து அவர்கள்லாம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்பதான் மக்கள் தெளிவடைவார்கள். மற்றது என்ன முறையுடையும் கிழக்குல வந்து இப்ப எல்லாம் அந்த துரோகி எல்லாம் நிக்கணும், எல்லாரும் துரோகிகள் ஒண்ணு நிக்கணும். இப்ப கிழக்கு மாகாணத்துல வந்து இந்த முறை வந்து ஒரு வரலாற்று கடமை இருக்குது. இங்க கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் வந்து நிறைய பேர் எல்லா தேசங்கள்லயும் இருக்கணும். அப்ப அந்த எவ்வளவோ பெரிய விடுதலைக்காக பல தியாகங்களை அர்ப்பணிப்புடன் செய்த தளபதிகள், போராளிகள் மக்களே. ஏன்னா இப்ப நாங்கள் இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கிற எங்களை விட அல்லது வடக்குல விட அவர்கள்லாம் நிறைய பாதிக்கப்பட்டவர்கள். அந்த பாதிப்பின் காரணமாகத்தான் அந்த போராட்டத்திலேயே அவர்கள் உள்வாங்கப்பட்டவர்கள். அப்ப அப்படியானவர்கள் இன்னும் ஒரு பாதிப்பை கண்டுகொண்டவர்கள் வந்து இந்த பிள்ளையான், கருணா போன்ற அந்த துரோக கும்பல்கள். அப்ப இவையே வந்து கட்டாயம் வந்து அடிச்சு கலைக்கணும். எங்களை எதிரியை வந்து அடுத்த கட்டமா தான் நாங்கள் யோசிக்க வேணும். அந்த எங்களுக்கு இரண்டம் செய்து எங்களுக்குள்ளேயே இருந்த அந்த துரோகம் செய்த அந்த கும்பலை வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து அடிச்சு கலைக்க வேண்டிய ஒரு தேவைக்குள்ள இருக்கிறோம். அதை சரியான முறையில வந்து அங்கே அந்த களத்துல நிக்கிறவர்களும் வந்து தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுபவர்கள் வந்து சில இடங்களில் வந்து ஒரு புரிந்துணர்வோடு ஏனைய தமிழ் தேசியம் பேசுபவர்கள், அதாவது இந்த துரோகிகள் தவிர்ந்த ஏனையவர்களோடு அது அந்த ஒரு கட்டமைப்பு அங்கே நிற்கின்றார்கள் என்றால் அவர்கள் பலமா இருந்த, உதாரணத்துக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ அல்லது அந்த தேசியம் சார்ந்த வேற அரசியல் கட்சிகள் அங்கே முன்னுக்கு அவர்களுக்கு உரிய வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்தால் அவர்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து அந்த துரோகிகளை அடித்து கலைக்க வேண்டிய ஒரு காலக்கடமை ஒன்று இருக்கின்றது. அதை கண்டிப்பாக செய்வார்கள் என்று நினைக்கின்றேன். மற்றது இங்க கனடாவிலேயும் வந்து தேர்தல் வர இருக்கின்றது. ஏற்கனவே வந்து இங்க ஒரு தேர்தல் முடிந்து அடுத்த தேர்தலும் உடனடியாக இருக்கின்றது. இந்த களத்துல நிக்கிற வேட்பாளர்கள் உண்மையில கனடாவில் எங்கிற தேசம் இது, நாங்கள் இந்த தேசத்தையும் வந்து எங்கிற தேசம் தான் பார்க்கணும். உண்மையில வந்து எங்களை தமிழ் வேட்பாளர்கள் இங்க எங்களுக்குள்ள வந்து எங்களை தமிழ் சமூகம் சார்ந்த ஒரு பிம்பம் ஒன்று உருவாகி கொண்டு வருகின்றது. இந்த வன்முறை கலாச்சாரங்கள் போன்ற பிம்பங்கள். அப்ப அதுகள்ல வந்து கவனம் செலுத்தணும். மற்றது அதுகளுக்குரிய ஒரு விடயங்கள் சில இடங்கள்ல வந்து பாத்தீங்களா என்றால் எங்கட அரசியல்வாதிகள் கூட எங்களை ஆக்கள் யாரு கூப்பிட்டாலும் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அவர்களை சிறப்பிப்பது வழக்கம். அப்ப அவர்களுக்கு அவர்களின் பின்னணி தெரியாது. இனி வருங்காலங்கள்ல எங்கட அரசியல்வாதிகள் சில விடயங்களுக்கு செல்லும் பொழுது அது பொதுவான நிகழ்வாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு தனிநபர்களின் விடயங்களாக இருந்தாலும் சரி சரியாக ஆராய்ந்த பின்னர் தான் அவர்கள் செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதை கணக்கில் இருக்கணும். இப்படியான விடயங்கள் அந்த வன்முறை சார்ந்த விடயங்கள் வரையல அவர்களும் வந்து அப்படியான விடயங்கள் எங்கட சமூகத்துக்குள்ள வரையல அவர்கள் அதை கடுமையாக வந்து அதுக்குரிய விடயங்களை சரிபார்த்து நடக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நல்லதொரு கருத்தை சொல்லியிருந்தீர்கள். அதாவது மாயமான் பசுத்தோல் போத்திய நரிகளாக பலரும் உலவுகின்ற செயற்பாடுகளும் இங்கும் இருக்கின்றது. அதே போல் நாங்கள் தாயகத்திலும் கூட பல்வேறு தரப்பான நேரடியாக எதிர்க்கின்ற எதிரியை எதிர்கொள்வது வேறு, எங்களுக்காக வியூகம் அமைக்கப்பட்டு நாங்கள் அதில் விழுகின்ற அந்த பொறிமுறை என்பது வேறு. இதில் விழிப்பாக இருக்க வேண்டும் தமிழினம். அது அனைத்து மட்டத்திலும். இந்த வேளையில் அமெரிக்காவுடனான ஆழமான உறவுகளின் யுகம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று கனடா பிரதமர் மாகாணி சொல்லியிருக்கின்ற செய்தி. கனடாவுடனான உறவுகளை ட்ரம்ப் முழுமையாக மாற்றிவிட்டார் என்று தெரிவித்திருக்கின்றார். எதிர்காலத்தில் எவ்வாறான வர்த்தக உடன்பாடுகள் ஏற்பட்டாலும் இரு நாடுகளுக்கும் இடையில் உறவுகளில் மாற்றம் ஏற்படாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பழைய உறவு முடிந்துவிட்டது என்று சொல்லியிருக்கின்றார். எங்களுடைய பொருளாதாரங்களின் ஆழமான ஒருங்கிணைப்பு, இறுக்கமான பாதுகாப்பு மற்றும் ராணுவ ஒத்துழைப்பை அடிப்படையாக கொண்ட இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு பழைய உறவு முடிந்துவிட்டது என்று சொல்லி மாகாணி தெரிவித்திருக்கின்ற செய்தி மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது. இணைந்திருக்கின்ற அடுத்த உறவை எடுத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் புனிதா. நலம். நீங்க நலம் தானே? என்னோட கேட்டால் பதனி இந்த நடக்க போற நாடாளுமன்ற உள்ளூராட்சி தேர்தல் ரெண்டு கேட்டால் அந்த பொது தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் அல்ல அடிச்ச மாதிரி இந்த முறை அவங்களுக்கு அந்த உள்ளூராட்சி சபைகளையும் கைப்பற்றி நாங்கள் புலிகள் ஒரு காலம் புலிகள் தேர்ந்த வடக்கு கிழக்க நாங்கள் முற்றுமுழுதாண்டை கைப்பற்றி
ஆட்சி அமைச்சிருக்கிற எல்லா இடங்கள்லயும் என்று காட்ட போகணும்ன்றதுல முனைப்பா நிற்கிறாங்க. கேட்டால் அன்றைக்கு பல்வெட்டுத்துறைக்கு போனவராம் ஒரு காணுவா போனவராம் பிளாஸ்டிக் கவரையில் எல்லாம் இருந்தவராம் மக்களோட ஆட்சியரான ஒரு ஆய்வாளர் என்று சொல்றவர் அவர் சொல்றாரு. அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. நீங்களாம் தமிழனா இருந்தா அனுரா வந்தா இருந்தா இதா இருந்தா போனாருன்னு உங்களுக்கு கலைக்க தேவையில்லை. அப்படித்தானே இப்ப அந்த தேசியம் வந்து பொங்கி அம்மணிகள் ஐயா மணிகள் சில பேர் அனுரா பான் சாப்பிடுறேன் பழம் சாப்பிடுறேன் தண்ணி குடிக்கிறார் எண்ணெய் குடிக்கிறார் தலையில நிற்கிறார் தலையால் நடக்கிறார் காலால் நடக்கிறார் அவர் போராளி தோழர் ரெண்டு கொண்டு இருக்குங்கள். அவர் எப்படியான நெறியன்ன்றது தமிழுக்கு விளங்கும். இப்ப நெறித்தான் தான் செய்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க சில பேர் அவர் இனவாதம் மதவாதம் எதுவும் கதைக்கலன்னு சொன்னால் கையெட்டு விகாரே நீ அதுக்கு ஒரு முடிவு கட்டி கொடுத்துருக்கோம். உண்மையா தமிழன்ல உனக்கு அக்கறை இருக்கும் என்று சொன்னால் இனவாதம் மதவாதம் இல்லாம ஒற்றுமையா எல்லாரும் பாலமும் நினைச்சிருந்தால் கையெட்டு விகார இன்றைக்கு விகார கட்டி இன்றைக்கு மடமும் கட்டி முடிச்சு இனி அடுத்த கட்ட நகர்வு நடக்கும் வெகு விரைவில் என்று சொன்னால் சிங்களவன் எப்போதுமே சிங்களவனா இருக்கான். எங்களுக்குத்தான் இன்னும் புத்தி வரையில்லை. இது கேட்டால் அவன் கட்சியில போய் தேர்தலில் நின்று நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தவனுக்கு இலங்கையில சனத்தொகை என்னன்னு தெரியல 2,20,000 பேர் சொல்றான் என்று சொன்னாலும் எப்படியான பைத்தியாரண இந்த சனம் வாக்களித்து கதிரையில ஏற்றி விட்டுருக்கன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்தது வந்து நேற்று எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. பில் 104 எதிராக இலங்கை அரசாங்கம் தொடுத்திருந்த வழக்க உச்ச நீதிமன்றம் நியாயத்து தள்ளுபடி செய்திருக்கு. அது சிங்களவன் கொடுத்து போயிருக்காங்க. இப்ப ஒரு வாரத்துக்கு முதல் அந்த 4 கொலைகாரர்களுக்கும் பிரித்தானியா தடை விதிக்கின்றது. பொருளாதார சொத்து முடக்கம் பயணத்தடை என்பதிலே கொடுத்து போயிருந்தவங்களுக்கு இந்த செய்தியும் இன்றைக்கு போனோம்னா இன்னும் முய்யோன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க, கூத்தாடி கொண்டிருக்காங்க. ஆளாளுக்கு அரசியல் அந்த நிறைய இருக்கிறான் இல்ல அது என்னது மைத்திரி அவன் சொல்றான் இந்த தேசிய வீரர்களுக்கு சர்வதேச அளவில அநீதி செய்யப்பட்ட அநீதி தனக்கு செய்ய அதிர்ச்சி தருதுதான். நாட்டின் ஒருமைப்பாட்டுக்காகவும் பிராந்திய நலனுக்காகவும் போராடினவையாம அந்த ராணுவம் அப்படி நடந்தவையா. அவங்க மக்களை கொல்லவே இல்லையா. புதியவர் தலைவர் கொல்லப்பட்ட போது அங்க தான் பதில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவராம். அந்த கடைசி 2 வாரம் என்ன நடந்தாலும் எனக்கு தெரியுமா. அப்ப இவன் படுகொலையாளி தானே. இன்று வரையில கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி காலத்துக்கு எவனும் இல்லை. இன்றைக்கு பட்டலாம் அந்த சிங்கள இளைஞர்கள் கொல்லப்பட்டது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மக்கள் பாவம். யார் கொல்லப்பட்டாலும் அது கண்டிக்கக்கூடிய. ஆனால் இந்த கண்ட சிங்கள மக்களுக்கு நீதி வேணும் அந்த பட்டலாம் இதை கொண்டு செய்து கொண்ட மக்களுக்கு நீதி வேணும் என்று சொன்னால் 1948ஆம் ஆண்டுல இருந்து 2009 வரையும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 4 லட்சம் தமிழருக்கு மேல குறைச்சி ஏற்பட்டான். அந்த மக்களுக்கு நீதி வேணும் தானே. அதை யாராவது விசாரிக்க போன்னு சொல்றானா, அதுக்கு நீதிதாரன்னு சொல்றானா. இப்ப அனுராட அரசாங்கம் வந்து என்ன சொல்லுது, இப்ப இந்த அரசியல் எல்லாம் விட்டு வீரருக்கு தடை செய்தது அதுக்குள்ள அப்படி ஒண்ணு நடக்கல, அப்படி குற்றம் நடைபெற்று இருந்தால் என்றுதான் சொல்றான். அப்ப யார் திருந்த வேணும்? சிங்களவனுக்கு போய் சர்வதேசம் வரையும் சுதிபாடி அவனோட காசு கொண்டுதான் இந்த தமிழக கட்சியில இருக்கிற அயோக்கியன்கள் ஸ்ரீதரன் சுமந்திரன் சம்பந்தர்ல இருந்து இப்ப சம்பந்தர் அவர் போய் சேர்ந்துட்டு ஐயாவை சேர்ந்துட்டு. ஆனா இப்ப இருக்கிறான் ஒரு கருங்காலி. இப்பயும் அவன் நடுவாக்குத்தான் காவல் எடுத்து கொண்டு இருக்கிறான். இந்த வர்ற உள்ளூராட்சிகளை தேர்தல்ல மக்கள் சிந்திச்சு இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கூட்டு சேர்ந்துருக்கு. அவைகளுக்கு நீங்கள் உங்களோட வாக்குகளை அழிச்சு அந்த இடங்களை கைப்பற்றதுக்கு சிங்களவன்கிட்ட கொடுத்துட்டு ஒரு 10 வருஷம் கணக்குங்கிற வடக்கு கிழக்குல தமிழன் தண்ணியில முற்று முழுதா மாற்றம் அடைஞ்சு ஒரு பெரும்பான்மை இனம் அதிக அளவு வாழக்கூடிய மாகாணமாக என்கிற வடக்கு கிழக்கு முற்று முழுதாக ஏற்கனவே திருவண்ணாமலை 90% பறிவைக்குது. வட மாகாணத்திலேயும் அந்த அளவுக்கு மெதுவா கால் வச்சு வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க இப்ப உள்ளுக்குள்ள வந்து வியாரிகளும் கட்டி மடம் தொடங்கிட்டு இப்ப இதுக்கு பிறகு நாங்கள் பார்த்துக்கொண்டு இன்னும் சிங்களவனுக்கு தீவாடி சிங்களவனுக்கு இவர் வந்தா நல்லது செய்வார், அவருக்கு பார்ப்போம், அவருக்கு பொருளாதாரத்துக்கு கை கொடுப்போம். இந்த ஐயா சொல்லி நம்ம தமிழக கட்சி காசு கொடுத்து வளர்த்த சொல்லி நம்ம பொருளாதாரத்தை முன்னோச்சோம். முதல்ல கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதியை கேளுங்க. நீதி பெற்றுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எங்கிற அவிழ்ச்சியை பற்றி பேசுவோம். நல்லது. காற்றலையில் பேசுவோம் நிகழ்ச்சியோட உறவுகள் இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்து இணைந்து கொள்கின்ற உறவு வணக்கம். வணக்கம், நான் ரவி. நலமாக இருக்கிறோம், நீங்க நலம் தானே? இருக்கின்றோம், நலமாக. முக்கியமான ஒரு விடயம், இந்த பில் 104 அதை நிறைவேற்ற உச்ச நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டது. இனிமே எந்த நீதிமன்றத்துக்கு போறோம் சரியே இல்லை.
இனிமே நாங்கள் இலங்கை நீதிமன்றத்துக்கு தான் போகணும் இனிமே. ஆகவே எவ்வளவு தூரம் இலங்கை அரசாங்கம் முயற்சி செய்த போதோட அதை முறியடித்ததுக்காக உழைத்த அமைப்புகளுக்கும் மக்களுக்கும், குறிப்பாக இதை முன்னின்று நடத்திய விஜய் தனியாசன் அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். அவருக்கு நிச்சயமா அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இளையவர்களுக்கும் அதே போல் கேடிய தமிழ் வானொலி நேர்களுக்கும் அடுத்ததாக உழைத்த நேர்களுக்கும், அடுத்ததாக இந்த இளையோர்களுக்கும் சொல்லி இருந்த விஜய் தனியாசன் பேட்டி கொடுத்திருந்த முக்கியமா அந்த எடுத்து வருவேன் என்று சொல்லி இருந்தார். ஆகவே இந்த நேரம் அவருக்கு நன்றி கூறுவதுடன், அடுத்ததாக இந்த 2003ஆம் ஆண்டு இதே சந்திரசேகரம் படம் வெளியில் வந்தன. இதே சந்திரசேகரம் குத்தவிகளோட சேர்ந்து இதே அனுராவன் தான் 2003ஆம் ஆண்டு இந்த சமாதான ஒப்பந்தம் இருக்கும் போது நோர்வே கொடியுடன் கொழும்பில் வைத்து நோர்வே கொடிக்கு எதிராக யுத்தம் வேண்டும், சமாதானம் வேண்டும் என்று கோஷமிட்டவர்கள் இவர்கள்லாம். இதே கோஷமிட்டவர்கள்லாம் இன்று இதே சந்திரசேகர் தான் வடக்கு கிழக்கு சென்று என்ன சொன்ன தமிழ் மக்கள் வடகிழக்கு இந்த அந்த ஆட்சியை கைப்பற்றவர் என்று பாராளுமன்றத்தை கைப்பற்றி அடுத்தது உள்ளூராட்சி மன்றத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற ரீதியில் தான் இன்று சந்திரசேகர் உலாவிருந்து கொண்டிருக்கின்றார். அந்த உலா வந்த போதுதான் இன்று எத்தனையோ வாக்குறுதிகளை இந்த அரசு கொடுத்து விட்டது. எனக்கும் தெரியவில்லை, கொடுத்து விட்டது எதை இந்த அரசு நிறைவேற்றி இருக்கின்ற எனக்கே புரியவில்லை. இந்த அடுத்தது நிறைவேற்ற அரசாங்கம் கொண்ட இந்த அரசு இன்று எல்லாத்துக்கும் மௌனமா இருக்கின்றது. 10 அம்ச கோரிக்கை முன்வைத்து ஏதோ எல்லாம் சொல்லி இருந்தார்கள், நாங்கள் ஊழல் ஒழிப்போம், அது இது என்ன நடக்கின்றது? இன்று மீண்டும் இலங்கை ராணுவத்தின் போலீசாரின் அராஜகம் தொடர்ந்து நெல்லியடி நடந்த விஷயம் தெரியும் தானே எல்லோருக்கும், அந்த வீடு பூந்து. ஆகவே இன்று இந்த இலங்கை அரசு படையின் அராஜகம் மீண்டும் தலைதூக்கித்தானே இருக்கின்ற. இதை யாரா கேட்டாரா? இங்கே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் இருக்கின்றீர்கள். இந்த 3 பேரும் அங்கே இதுக்கு ஏதாவது பால் கொடுத்தீர்களா? இன்றும் மீண்டும் அரசாங்கத்தின் அடாவடித்தனம் உச்சக்கட்டத்தை தான் இருக்கின்ற. இது தீர்ந்தவாட்டை காணவில்லை. இதற்கு மக்கள் தான் பதில் சொல்ல வேண்டும், தேர்ந்தெடுத்தவர்களான் பதில் சொல்ல வேண்டும். அடுத்ததாக இந்த வெல்வெடுத்துறையில வைத்து அந்த தலைவன் பிறந்த இடத்தில் வைத்து அனுரான் பட்டம் ஏற்றினீர்கள், பார்த்தீர்களானே? இந்த அனுராவுக்கு பட்டம் ஏற்றினீர்கள். எங்க இந்த ஏற்றினவர்களா இப்ப சொல்ல வேண்டும். இந்த இல்ல அந்த வல்வெடுத்துற மக்களை நாங்கள் குறை சொல்ல முடியாது, ஒரே மாதிரி சொல்ல முடியாது, அதே குறை சொல்ல முடியும். நான் வல்வெடுத்துற மக்களை குறை சொல்ல, ஏற்றினவர்களை தான் கேட்க வேண்டும். நீங்கள் அந்த மண்ணில வச்சு தலைவன் பிறந்த ஒரு தலைவன் கொடி ஏற்றிருந்தான்னு சொன்னா நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம். அவன் படத்தை ஏற்றிங்க, அந்த படத்துக்கு மாறாக அனுரான் படம் போட்டி ஏற்றினீர்கள். எப்படி இருக்கிறது? அவ்வளவு தூரம் நீங்க அந்த ஆட்சி உங்களுக்கு இனித்து விட்டது. ஆனா இன்று அதே மண்ணில் தான் இன்று அனுரான் கேளுங்கள், வந்து போனீர்கள், என்ன செய்திட்டீர்கள் என்று கேளுங்கள். அந்த மண்ணில் என்ன செய்திருக்கின்றீர்கள், இந்த தமிழ் மக்களுக்கு என்ன செய்தீர்கள்? எதுவுமே செய்யவில்லை. அன்றா எல்லாம் இந்த மக்களை மந்தைகளை நேற்று தான் இன்று அன்றாசம் செயற்படுகிறது. அதுக்கு உடனடியா சந்தோஷம். இந்த மீனவற்ற பிரச்சனை இன்று காலங்காலமா அந்த மீனவற்ற பிரச்சனை ஓடிக்கொண்டுதானே இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் கை செய்யப்படும். எது நடந்தாலும் அவர்கள் வந்து போறார்கள். ஆனா அவர்கள் மீன் நீங்க கைது செய்து மட்டுமல்ல, அந்த படகுகளை கைது செய்யும்போது அவர்கள் எவ்வளவு ஒரு படகை கைது செய்யும்போது நீங்கள் அந்த பறிமுதல் செய்யறோம்னு சொன்னா அவன் மனம் எப்படி வேதனைப்படும். அதாவது ஒரு விடயம் தான் இதுல ரவி, என்னவென்றால் விடுதலை புலிகளுடைய காலத்தில் இந்த சிக்கல் வரவில்லையே. தமிழர் கடலாக இருந்தது, அவர்களுக்குள் ஒரு ஒருங்கிணைவு இருந்தது, ஒழுங்கமைப்பு இருந்தது. அந்த கடலில் எந்த ஒரு சகோதரர்களாகத்தான் அவர்கள் மீன் பிடித்தார்கள். பாரமான அந்த ரோலர்கள் எல்லாம் வருவதற்கு தடை இருந்தது. அதை கடந்து இவர்கள் அன்றாட வாழ்வுக்கு மீன் பிடிக்கின்ற அந்த ஏழை மீனவர்களுடைய வாழ்வியல் 2 தேசத்திலும் ஒரு சகோதரர்கள் போல. ஏனென்றால் இங்கு காயப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஓட்டிகளாக இருந்தவர்கள் தமிழக மீனவர்கள். அப்படியான ஒரு ஓடி சென்று உயிர் காத்தவர்கள் அவர்கள். இன்று 2 தமிழ் மட்டுமில்ல, இன்று அந்த நேரம் அந்த போராட்டத்துக்கு அந்த நேரம் முழு ஒத்துழைப்பவர்களால் இன்று 2 தமிழ் மீனவர்களை மோதவிட்டு தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற சிங்கள மீனவர்களுடைய சிக்கலை அப்படியே மறைத்து வைத்துக் கொண்டார்கள். அவர்களும் வந்து இந்த இடத்தில் பாடி போட்டு மீன் பிடிக்கிறார்கள். தமிழர்களுடைய கடற்பரப்பு கண்ணால கண்டனே பருத்துத்துறை ஜெட்டியில் 6 மீன்பிடி படம் இருக்கின்றன. அவளும் சிங்கள படம் எங்க வைத்து நீங்க கட்டி இது பேசப்படுவதில்லை. ட்ரோலர் அவளும் ட்ரோலர் தான் பிடிக்குது, அந்த இது பிடிக்குது. நீங்கள் யாராவது காய்த்தீர்களா? இல்ல. ஆனால் இன்று இந்திய மீனவர் வந்தோட உங்களுக்கு இடையில இதை யார் தூண்டி விட்டது? அரசாங்கம் தூண்டி விட்டு தமிழக மக்களுடைய தமிழக மீனவர்களுடைய பார்வையை எப்படி இருக்கின்றதுனால் கச்சத்தீவு எங்களுடையது, எங்களை கேட்காமல் இந்திய அரசு
கொடுத்திருக்கின்றது, தாரை பார்த்து கொடுத்திருக்கின்றது. அது நாங்கள் எங்களுடைய மண் என்று அவர்கள் வருகிறார்கள் உரிமையோடு. ஆனால் ரோலர் வருவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது வேறுபுறம். ஆனால் இரண்டு அரசுகளும் இரண்டு தமிழர்களையும் மோதவிட்டு வேடிக்கை பார்க்கின்றது என்பதால் பார்த்து கொண்டிருக்கின்றது என்று எவ்வளவு காலம் இது நடந்து கொண்டு டல்லஸ் இருந்து டல்லஸ் தந்த மீனவரை வைத்து மீனை பிடித்துக் கொண்டிருந்தார் ஒழிய கடனை மீன் பிடித்தவளை இந்த மீனவர் பிரச்சனையை தீர்க்கவில்லை. அவர்களுக்கு வேண்டும் இந்த தமிழகம் தமிழ் மக்களுடைய ஈழத்தமிழ் மக்களுடைய பலம், இதை உடைக்க வேண்டும். அப்ப இரண்டு தமிழர்களும் மோத வேண்டும். இதற்காக இந்த மீனவர் பிரச்சனையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதுதான் உண்மை. என்னதுன்னா இது தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை. இன்று விடுதலை புலிகள் இருக்கும் போது எந்த ஒரு மீனவன் பாதிக்கப்பட்டால் ஒரு குற்றச்சாட்டு இல்லை. அவர்கள் எங்களுக்கு உதவினார்கள். கடல் வழியான முழு ஒத்துழைப்பு அவர்கள் தந்தார். அது எவ்வளவு அது சொல்ல முடியாத உதவிகளை, எண்ணெய்கள், அது இது மருத்துவம் எல்லாம் அவர்கள் தந்தார்கள். எவ்வளவு தூரம் அவர்கள் செயற்பட்டார்கள். ஆனா இன்று இந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இரண்டு நாடுகளை தீர்க்க முடியாது. இன்று அடிபட விட்டுட்டு கூத்து பார்த்து இவர்களுக்கு இடையிலே பிரிந்து விட்டால் தங்களுக்கு அது வலுவாக இருக்கும் என்பது இன்று இந்த அனுர அரசு மாத்தான் செய்கின்றது. அது ஒரு வித்தியாசம் இல்லை. அடுத்ததாக இன்று தேர்தலில் போட்டியிடுகின்ற முந்தின நாள் ஒரு இதை பார்த்தேன். என்னன்னு சொன்னா சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்றார் ஒருவர், கணேஸ்வரன் என்றவர் சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்றாராம். இவர் என்ன செய்திருக்கிறார் சொன்னா அந்த நேரம் இன்று 2009ஆம் ஆண்டு விட்டு சிவில் சமூகத்தில் வேலை செய்திருக்கிறார். 88,000 ரூபாய் சம்பளம் எடுத்திருக்கிறார். ஆனா எங்கு போட்டியிடுகின்றார்? ஆளியோலை உடுத்துற பக்கம் போட்டியிடுகின்றார் இந்த சங்கு சின்னத்தில். உங்களுக்கு தெரியாத யார் ஏன் இவர்களை உள்நிலைத்தீர்கள்? இந்த சங்கு சின்னத்தில் போட்டியிடுவது யார்? இபிஆர்எஃப், டெலோ, பிளாட் இவர்கள் தான் போட்டியிடுகின்றார். இவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா? ஆனா தலைமை அந்த நேரம் இவர்களை அனுசரிச்சதுதான், அந்த தலைமைகளை கட்டுப்படுத்தினால் இன்று இவர்கள் என்ன நடந்தது? இந்த சங்கு சின்னத்தை வைத்துக் கொண்டுதானே எல்லாம் உடைத்துக் கொண்டு போனார்கள். அந்த நேரமே நாங்கள் இவர்கள் உடைப்பார்கள். இந்த சங்கு ஒரு பெருமதியானது, அதுக்கு பெருமதியான ஒன்று இருக்கின்ற அந்த பெருமதியை இவர்கள் உடைத்துக் கொண்டு போறான்னு சொல்ல போது இன்று ஒரு கேட்கவில்லை. உடனடியாக டெலோ உடைத்துக் கொண்டு போனது. இன்று மீண்டும் இவர்கள் கூடியிருக்கின்றார்கள். எப்படியான பாருங்கள் இவர்கள் எல்லோரும். அடுத்ததாக கிழக்கில் கூடியிருக்கின்றது யார்? கருணா. இப்ப ஒன்று பார்த்தேன், அது சொல்ல மனம் வேதனைப்படுகின்றது. 2 பேருக்கும் இடையில் நடந்த மோதலில் 41 விடுதலை புலி கொல்லப்பட்ட அது வேதனையா இருக்கின்றது. நீங்களே கொன்றீர்கள். இன்று இப்படியா கொலை செய்த கருணா அம்மானும் நம் பிள்ளையாரும், கருணாமான் பிள்ளையார் யாழேந்திரன். இவர்கள் யார்? இந்த யாழேந்திரன் யார்? இவங்க தமிழரசு கட்சியிலிருந்து உடனடியா பாஞ்சு போனதுதான் யாழேந்திரன். ஆகவே சங்கத்தை போய் சேர்ந்ததான் யாழேந்திரன். இவர்கள் இன்று கிழக்கில் போடுகின்றார்கள். இவர்களும் கோஷம் வைக்கின்றார்கள். அடுத்ததாக இப்ப ஒரு கூட்டம் அமைந்திருக்கின்றது. ஒரு வலுவான கூட்டுத்தான் கைந்துலமா தலைமையில் இருக்கின்றது. அதில் சுவாஜிலிங்கம், அடுத்தது தவராசா, சுவாஜிலிங்கம், அடுத்தது பசுமை கட்சி, அடுத்ததாக ஸ்ரீஸ்கந்தராஜா, அடுத்தது தமிழரசு கட்சியிலிருந்து விலகினவர், அடுத்ததாக சுவாஜிலிங்கம், இப்படியானவர்கள் சேர்ந்திருக்கிறார். சொன்னா உண்மையான அதை ஏற்றுக்கொள்வர்கள் வந்து சேர வேண்டும். இந்த என்ன சொன்னா அடுத்ததாக இவர்கள் ஒரு விளம்பரம் செய்ய வேண்டும். இலங்கை அரசாங்கம் என்று ஆந்திரா சொன்ன வார்த்தை எதை நிறைவேற்றி இருக்கணும், இதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இவர்கள் சொன்னதில் எதை நிறைவேற்றி. அடுத்ததாக முக்கியமான ஒன்று, இந்த யுஎன்ஓல போய் இதே அனுரா அரசாங்கம் என்ன சொல்லி இருக்கிறது? நாங்கள் உள்நாட்டு விசாரணையை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும், வெளிநாட்டு விசாரணையை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் உள்நாட்டிலே விசாரணை செய்து நாங்கள் தீர்த்துக் கொள்ளுவோம். இதைத்தானே காலங்காலமா எல்லா அரசும் சொன்னது. கோட்டவாயில இருந்து இது 2 பேரே கோட்டவாய ரணின் நல்லாட்சி என்று சொல்லி கடைசியில இன்று இந்த அரசும் என்ன சொல்லுகின்றது? இதைத்தானே சொல்லுகின்றது. இதெல்லாவற்றையும் இந்த அரசியல் கட்சிகள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இவர்கள் வாக்குறுதியில் தான் இருக்கிறார் என்றும் எல்லாமே பேச்சு வழக்கத்தான் இருக்கணும். அடுத்தது எழுத்தில் கொடுத்திருக்கின்றார் 1000 கோடி. ஆனா 1000 கோடி எதுனா எழுத்தில் தான் இருக்கின்ற சோனி. ஆனா இது அங்க பணம் இல்லை, காசு இல்லாமல் என்ன நீங்க செய்ய போறீர்கள்? அலுவலர்கள் கேட்டா இன்று இந்த 3 பேர்கிட்ட கேட்டா அர்ச்சனா கேட்கின்றார், உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னு கேட்டா பணம் இல்லை. பேச்சு பல்லக்கு தம்பி பொடிநடை என்று சொல்வார்கள். நடக்கிறது எல்லாம் பேச்சு தான். எங்கே பேச்சிலும் எழுத்திலும் சொல்லுவான். ஆனால் அவர்கள் உள்ளீடாக செய்கின்ற விடயங்கள் முழுவதும் சத்தமில்லாத இனப்படுகொலையின் கூறுகளை நடந்து கொண்டிருக்கின்றார். இதனால் தான் இன்று
சந்திரசேகரத்தை வச்சு வடகிழக்கு காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றார். தமிழ் மக்களை வச்சு தமிழ் மக்களுக்கு அடிக்கலாம் என்ற ரீதி தான் இதை உடைக்க வேண்டியது கயந்திரமார் போன்றவர்கிட்ட கையில் தான் இருக்கிறது. இவர்களில் உடைத்து இவற்றை அந்த உண்மையான முகத்தை, இந்த அனுராவின் உண்மையான முகத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும். இவர்கள் இப்படித்தான் இன்று சிலங்க அரசாங்கம் இலங்கை சுதந்திரமடைந்தது, சிங்களத்திலே ஆட்சி மாறவே இல்லை, தமிழனுக்கு எந்த உரிமையும் கொடுக்க போறதில்லை. ஜோனோவே எது சொன்னான்? எதுவுமே சொல்லவில்லை. இந்த தமிழுக்கான உரிமை கொடுக்க போறோம்னு சொன்ன எதுவுமே சொல்லவில்லை. நாங்கள் உள்ளூருக்குள்ளே நாங்கள் தீர்வை கள்ளன என்று விசாரிப்பது. இதுதான் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த இங்கத்துள்ள மக்கள் சொல்ல வேண்டும். அங்கத்துவ மக்கள் இந்த உள்ளூராட்சி விட்டீர்கள் என்றான் அனுராவின் அரசு இன்னும் கொடுமையா இருக்கும். கேட்பதை கூட ஒரு நாடியற்றவரா போயிடும். இதுல இருந்தாவது இந்த அனுரா அரசை நாங்க நிப்பாட்ட வேண்டுமா? இங்கே இருந்த மக்களும் அங்கிருந்து ஒன்று சேர்ந்து செயற்பட்டு இந்த அரசை தடுக்க வழி வேறு வழியில் என்ன கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனவே அடுத்த ஒரு உறவும் காத்திருக்கின்றார், அவரை விடுத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் சிவகானி. வணக்கம் சோமசுந்தரம். வணக்கம். என்னன்னா முக்கியமா நாங்கள் மனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம், எவ்வளவோ உயிர் தியாகங்கள் செய்யப்பட்டு நடத்திய அர்ப்பண தியாகங்கள் நடந்து எத்தனையோ இழப்புகளை சந்திச்சு தேசிய தலைவர் எங்களுக்கான விடுதலை பாதையை சீர் செய்து தந்தார். நீங்கள் தொடர்ந்து எப்படி இந்த அஞ்சல் தடி எடுத்துக்கொண்டு நமக்கான தீர்வை நீங்கள் அடைய வேண்டும் என்ற பாதையை சமைத்து தந்தவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். நாங்கள் அதை சரியா பயன்படுத்துகிறோமா? யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகள் கடக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் நாங்கள் அதை சரியான முறையில அந்த பெரிய அந்த அற்புதமான தானத்தனவனால பாத சமைக்கப்பட்ட அந்த விடுதலை வேள்வியை நாங்கள் சரியான முறையில நடந்த சர்வதேசத்தை கொண்டு சென்று நமக்கான தீர்வு எட்டக்கூடிய முறையில பயணிகள் இல்லை. அவ்வாறுதான் இந்த இங்கே கனடாவில் எங்களுக்கு அந்த தமிழ் மரபு திங்கள் என்பது சரியான முறையில பிரகடனப்படுத்தப்பட்டு அந்த ஒரு மரபு மாதமாக தமிழ் மரபு மாதம், அந்த மரபு மாதம் அந்த 32 நாட்களும் நாங்கள் அந்த மரபு திங்களை சரியான முறையில எங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி இந்த எங்களை தமிழ் இந்த கொண்டாட்டம், அதாவது சிறப்பு மாதத்தை சரியான முறையில இடம் சமுதாயத்தை எடுத்து சென்று அதை சரியான முறையில் பேணுகிறோமா? அது ஒரு % தான், ஒரு அளவு தான், அதுக்கு மேல நகரவில்லை. அவ்வாறு தான் விஜய் தணிகாசலம் அவர்கள் ஒன்றாரியோ நாடாளுமன்ற உறுப்பினர் நல்ல முறையில இந்த தனது ஆளுங்கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் எடுத்து சொல்லி எங்களுடைய இதை எடுத்து சொல்லி இன அழிப்பு வாரம் மே மாதம் இன அழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டு சிங்களம் முதல்ல அது பெரிய முறையில அது எதிர்ப்பு குரல் கொடுத்து நீதிமன்றத்திலும் அது இது தவறு என்று சொல்லி சுட்டி தாங்கள் அதை அப்படியான விஷயம் நடக்கவே இல்லை என்று சொல்லி வாதிட்டு அதுல ஓரளவு நடந்தும் அதுல நாங்கள் வெற்றி பெற்றோம். திரும்பவும் மீளவும் மேல் முறையீடு செய்து திரும்பவும் அதை எதிர்த்தார்கள். ஆனால் அது கூட இப்பொழுது புஷ்பானமாகி மீண்டும் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது மே மாதத்தில் இன அழிப்பு வாரம் ஒன்று பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மே மாதத்துல எங்கண்ட மக்கள்ல எத்தனை பேர் எங்கட நாங்கள் புலம்பெயர்ந்து வாழுகிறோம். நாங்கள் எவ்வாறு அந்த பொறுப்புணர்வோடு இவ்வளவு மிகவும் சிரமத்தின் மத்தியில உருவாக்கி தரப்பட்ட அந்த இன அழிப்பு வாரத்தை எங்களோட இடம் சமுதாயத்துக்கு எடுத்து சென்று ஏதோ நாங்கள் ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கத்துல மட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் நின்று அதை அந்த விளக்க கொளுத்தி அதை அனுஷ்டிக்கிறது மட்டும் போதுமா? இல்லாட்டி நாங்கள் எடுத்து செல்ல வேண்டிய அந்த பிள்ளைகள்கிட்ட எத்தனை பெற்றோர் அதை செய்யணும், எத்தனை ஆசிரியர் சமூகம் அதை செய்கிறார்கள், அந்த பிள்ளைகளுக்கு அதை எடுத்து விளங்கப்படுத்தி அந்த இனாளி பண்டால் என்ன, இந்த தேசத்தில் என்ன நடந்தது என்று சொல்லி கேட்டால் ஒரு கணிசமான அளவு பிள்ளைகளை தவிர மற்றவர்களுக்கு தெரிவதே இல்லை. இதுதான் உண்மையான விஷயம். உண்மைகள் கசக்கத்தான் செய்யும். அவை இதெல்லாத்தையும் நாங்கள் மனத்தில் எடுத்துக்கொண்டு பாதைகள் போடப்பட்டு தந்தால் பாதைகள் பயணிக்க தெரிய வேண்டும். அந்த பாதைகள் பயணிக்க தெரியாத மக்களாகத்தான் நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் வாழ்கிறோம். அடுத்ததாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா, அது உண்மையிலேயே ஒரு விடயத்தை எங்களுக்கு தெரியுது, ஏதோ மௌனமாக இருந்து கொண்டு சில, அதாவது சாகர சம்பத் என்று சொல்லி ஒரு அமைச்சரால் அது நல்லமா இது நல்லமா என்று கேட்டு இன்னைக்கு ஆளை உள்ளுக்கு 2 முதல் 2 குற்றச்சாட்டுகள்ல லஞ்ச ஊழல்ல பிணம் வந்து 3வது குற்றச்சாட்டுல திரும்பவும் திட்டமிடப்பட்டு உள்ளுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்ப இவ்வாறான நிகழ்வுகள் தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருக்கு. இப்ப சிங்கள
கொஞ்சம் பேரை உள்ளுக்கு போட வேண்டிய தேவை இருக்குது. அடுத்த லிஸ்ட்ல சாணக்கியம் தான் இருக்கிற மாதிரியும் செய்திகள் வருது. அது நல்ல விஷயம்தான் எல்லாமே. ஆகவே உண்மைகள் அதாவது எங்களுக்கு எங்களோட அதாவது தமிழ் தேசியத்துக்கு எதிராகவும் இன விடுதலை போராட்டத்திற்கு உண்மையிலேயே அதை கொச்சப்படுத்தும் வகையிலையும் நடந்து கொண்டிருக்கிறவர்களையும் உண்மையிலேயே அவர்களுக்கும் பாடம் போட்டத்தான் வேண்டும். அந்த இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் நடந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கூட அங்க கிளிநொச்சி மாவட்ட எம்பியை காண இல்லை. ஆனால் அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அது உரிய நேரத்தில் தன்னையும் கேள்விகள் கேட்க போராடின வழிநடப்பு செய்கிற ஃபைலையும் தூக்கி கொண்டு மெல்லமாக இது கூட்டம் சரியில்லை, நடக்கிற கூட்டம் சரியில்லை, இங்க அரசு அதிகாரிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அது இதுன்னு சொல்லி அரசு அதிகாரிகளுக்கு வக்காலத்து வாங்கி என்னத்தை செய்ய போறீங்க? இப்படி அவங்களுக்கு எல்லாம் தாமரை விசிக்குத்தானே அந்த இன்றைக்கு ஊழல் மலிஞ்சு இருக்குது. 14 வருஷங்களாக நீங்கள் தாமரை விசிக்கி அவங்களை எல்லாம் உச்சத்துல வச்சுக்கொண்டு எதுவுமே எடுத்து சொல்லல. இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்துல என்ன ஒரு அறவேக்காடாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விஷயம் அம்பலப்படுத்தப்படுகிறது டாக்டர் அர்ஜுனாவால. அதை கூட நாங்கள் சரியான முறையில பயன்படுத்த தவறுகிறோம் என்பதும் எனது பக்கத்து கேள்வி. நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு நேரம் காலை ஒரு செய்தி, மாலை ஒரு செய்தியாக பேசுகின்றவரை நம்பி ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள இயலாது. அதே நேரம் அவர் சொன்னதில் ஒரு விடயம் இருந்தது, உண்மையும் உண்டு. எனவே அது பற்றிய செய்திகளை தொகுக்கலாம். ஆனால் உறவுகள் காத்திருப்பதனால் நாங்கள் தொகுப்பு நேரம் குறைவு. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐங்கரன். இங்க பின்னேரம் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் சொல்லப்படுகிறது. ஆமாம். ஏனென்றால் நான் வைத்தியர் அல்ல, ஆனா இந்த ஆராய்ச்சி கட்டுரைகள்ல இருந்து படித்தது இந்த கவலை, கோபம், பயம் மனிதன் வாழ்க்கையை சீரழிப்பதாகவும் தேவையில்லாத உடல் உபாதைகளையும் உளவியல் பிரச்சனையும் கொண்டு வருவதாக இங்க ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கூடிய விரையில கவலை, கோபம், பயம் உள்ளவர்கள் எதிர்காலத்திலேயோ அல்லது இறந்த காலத்திலேயோ நீங்கள் வாழ்றபடியாத்தான் அப்படியான சிக்கல் ஏற்படுது. நீங்கள் வைத்தியரையும் அணுகலாம். ஏனென்றா தேவையில்லாத இதய நோய் போன்ற இதுகளும் உயிர்களோட மரணம் வர கூட போகுது. அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். மற்றது சொல்வார்கள், yesterday was a history, tomorrow will be mystery, today is a gift. அதாவது நேற்றைய சம்பவம் வரலாறு, நாளைய சம்பவம் மர்மம், இன்றைய சம்பவம் தான் எங்களுக்கு கொடுத்த பரிசு. அப்ப இன்று நிகழ்காலத்துல வாழ பழகி கொண்டால் இது சொல்வது சுலபம். இதை நாங்கள் பல வழிகளிலையும் செய்வோம். அதான் அந்த காலத்துல சொன்னவர்கள் செய்வன செய்யும் தொழிலை செய்வோம் என்றால் என்ன, நாங்கள் நிகழ்காலத்துல இருக்கும் போதுதான் இதுகள் உண்மையாகும். அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். மற்ற கூடிய வரையில பெண்கள், கூடிய வரையில பிள்ளைகள் வைத்திருக்கும் பெண்கள் ஆங்கில மொழியை கொஞ்சம் பேச பழகிக் கொள்ளுங்கள். மொழி என்றது அறிவில்லை, அது பயிற்சி. திரும்ப நீங்கள் பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது வைத்தியசாலைக்கோ இந்த பிள்ளைகள நிலைமையை சொல்றதுக்கு இந்த கம்யூனிகேஷன், தொடர்பாடல் என்றது முக்கியம். எந்த மொழியில நீங்க பேசிக்கொள்ளலாம், எப்பவும் பேசிக்கொள்ளலாம். நீங்க 60 வயதிலோ 65 வயதிலோ 70 வயதிலோ அவங்க கூட பயிற்சி தான், தொடர்ச்சியான பயிற்சி. உங்களோட ஆழ்மனம் பதிவு ஏற்றம் செய்யப்படும் போது இயல்பாக நீங்க பேசுவீர்கள். எந்த மொழியும் பேசலாம். மொழி பேசுவது என்பது நீங்கள் கூட பயிற்சி தான். அதை நீங்க தொடர்ச்சியாக செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். மற்றது இன்னொன்று, கோடை காலங்கள்ல சில சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வகுப்புகள் வரும். கராட்டே, ஜூடோ, குங்ஃபூ, டாக்குவாண்டான் இப்படியான இதுகளில் ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ கொண்டே பயிற்சிக்கு விடுங்கள். அது செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு, அந்த போக்கஸிங், கான்சன்ட்ரேஷன், அந்த ஒருமுகப்படுத்துற தன்மை, இப்படியான சில விடயங்களை அதிகரிக்கும். பிள்ளைகளுக்கு அது பழக்க வேணும். ஏன்னா அது ஒரு பயிற்சி, அது ஒரு வழிமுறை. காட்டாஸ், குங்ஃபூ, ஸ்பாரிங் செய்யும் போது பிள்ளைகள் வலுப்பெறுகிறார், உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் வலுப்பெறுகிறார். இதை நீங்கள் இந்த முறை கோடை காலத்துக்கெல்லாம் வரும், சின்ன சின்ன பயிற்சி வகுப்புகள் எல்லாம் வரும், நடத்து வரும் கனடாவில். அதை கொண்டே விடுங்கள். அது நல்ல பிள்ளைகளுக்கு உளவியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் நல்ல பலனை கொடுக்கும். மற்றது கனடிய தேர்தலில் அனைத்து உறவுகளும் வாக்களிக்க வேண்டும். உங்களுடைய வாக்காளர் அட்டையை குப்பையில எறியாமல் வாக்களிக்க வேண்டும். வாக்காளர் அட்டை வராதவர்கள் கனடா எலெக்ஷன் இலவச அமைப்புக்கு போய் உங்களோட போஸ்டல் கோட்டை சொல்லும் போது உங்களோட வாக்களிக்கும் இடம் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். அல்லதுங்க ஒவ்வொரு இடங்கள்லயும் இந்த அலுவலகம் இருக்குது, அதுல நீங்கள் கேட்டால் அவங்க உங்களுக்கு சொல்லுவார்கள். ஏன்னா வாக்களிப்பதுதான் மிக முக்கியம். இந்த நாட்டில் நாங்கள் வாழ்றதுக்கான உறுதியான ஒரு வலுவான பொறிமுறை, அதை கவனித்துக் கொள்ள வேண்டும்.
வேற இலங்கையில அந்த அபிவிருத்தி சபை கூட்டத்திலிருந்து ஸ்ரீதரன் ஓடினது, அவர் திரும்ப போய் ஒரு வாத்தியாரா வேலை செய்யலாம் என்ன? யூஸ்லெஸ் ஃபெலோ. ஒரு நீங்கள் கதைக்க வேண்டியதான் அவங்க கதைக்கிறாங்க. நீங்கள் இது எழுப்பி போறீங்க. உங்களோட பொறுப்பு ஏனென்றால் உங்களுக்கு பார் லைசன்ஸ் கொடுத்த இதெல்லாம் நீங்க கழிச்சா அங்க வெளியில வந்துடும். அந்த வகையில நீங்க ஓடுறீங்க. அதை இவரெல்லாம் இங்க கனடாக்கு வாரியல் பிச்சை எடுக்கிறது. உங்களோட கடமைகளை நீங்கள் செய்யாமல் இதை நாங்கள் மக்கள் எல்லாம் விழித்துக் கொள்ளணும். வர தமிழகத்துல தமிழ்நாடு ஆட்சி வரணும். அங்கு ஆட்சி வரும்போது இலங்கையில பல மாற்றங்கள் ஏற்படும். அதாவது வட கிழக்குல பிரச்சனை செய்யறோம்னா தலைவனுடைய ஆட்சி கொண்டு வரணும். அது வரும். அதுக்கு தமிழகத்துல தமிழண்டி ஆட்சி வரணும். தமிழண்டி ஆட்சி வரும்போது எங்கள தமிழண்ட அரசியல் உரிமைகள் எல்லாமே வெற்றி பெற முடியும். அதுக்கான வழிமுறைகள் ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். பிரச்சனைகளை சொல்லி அந்த பிரச்சனைகளை சிக்காமல் தீர்வுக்கான வழிமுறைகளை சிந்தித்து நாங்கள் வெற்றி பெறுவோம். சொன்ன மாதிரி தமிழன் வெற்றி பெறுவான். அந்த வகையில தொடர்ந்து உறுதியாக உழைக்க வேணும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. பல்வேறு விடயங்களை சொல்லியிருக்கின்றீர்கள். பேசுவோம் நிகழ்ச்சியில் அடுத்து. வணக்கம். வணக்கம். இந்த குரல் கொஞ்சம் தடிப்பா இருக்கு, அதுக்காண்டி நான் காலம் வரையில காலமே இல்லை. நேரம் எந்த ஒரு விஷயம் பேசின கொஞ்சம் நேரம் கேட்டுக்கொண்டு வந்தான். என்ன விஷயம்? என்ன டீ குடிச்சோம்னா நான் குரல் மாறி போச்சு. இப்ப என்ன என்றால் காலமே சொல்ல வேண்டிய விஷயம் தான். இந்த பில் 104 பற்றி கொஞ்சம் உறவுகள் காய்ச்சல் கேட்டுக்கொண்டு தான் ஒரு தெளிவுக்காண்டு. என்னால் பில் 104க்கு எதிராக இங்க இருக்கிற சிங்கள தரப்பு அரசோட போட்ட வழக்கு, முதலாவது வழக்கு இங்க ஒன்டாரியோல இருக்கிற நீதிமன்றத்துல போட்ட வழக்கு. அந்த வழக்கு முழுமையாக நடந்து அந்த வழக்கு யாருக்கு எதிரென்றால் ஒன்டாரியோ அட்டர்னி ஜெனரலுக்கு எதிராகத்தான் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நாங்கள் இணைப்பாளராக போனதோடைய வழக்கை முழுமையா செய்து ஒன்டாரியோ அட்டர்னி ஜெனரல் வழக்கறிஞர்கள் தான். ஏன்னு சொன்னா நாங்கள் நன்றி சொல்றது எங்களுக்குள்ள வச்சு கொள்றோம், அது தப்பாயிடும். நன்றி சொல்ல வேண்டியது ஒன்டாரியோ அரசுக்கும் அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டுக்குமே. அங்க இருக்கிற வழக்கறிஞர்கள்லாம் இந்த பிரதான வழக்கறிஞர். அந்த வழக்கு இப்போ முடிஞ்சதுக்கு பிறகு சிங்கள தரப்பு அப்பீல் கோர்ட்டுக்கு போனோம். அப்பீல் கோர்ட்லயும் அது முழுமையாக ஒரு வழக்காக நடத்தப்பட்டு அதுவும் உறுதி செய்யப்பட்டது. இப்ப நடந்த வழக்கு அவை இறுதியாக கனடா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனவை, ஆதி உச்ச நீதிமன்றத்துக்கு. அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட் அவ்வளவு. இப்ப இதுவரை ஒன்டாரியோக்குள்ள இருந்த வழக்கு இப்ப இறுதியாக எடுத்து செல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது. சுப்ரீம் கோர்ட்ல வழக்கே நடக்க இல்லை. சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க சுப்ரீம் கோர்ட்ல உங்களோட வழக்கை கொடுக்கலாம். கொடுத்தா சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்குக்கு மெரிட் இருக்கு, இந்த வழக்கை நாங்கள் எடுக்கிறதா இல்லையான்ற ஒரு தீர்மானத்தை முதல் எடுக்கும். அந்த இதுல அந்த தீர்மானத்துல இந்த வழக்கையே நாங்கள் எடுக்க இல்லை, இதை எடுக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கை அந்த இதுலயே டிக்ளைன் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டுது. ஆகவே சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடக்கல, கடைசியா நடந்தது. அது அந்த வழக்கே எடுக்கப்படுது சுப்ரீம் கோர்ட்டால. அது எடுக்கிறதுக்கு தகுதியற்றது. ஏற்கனவே எடுத்த தீர்ப்புகள் சரியானது. அவை இந்த வழக்கை நாங்கள் எடுத்து மீண்டும் சுப்ரீம் கோர்ட்ல விசாரிக்க தயாராக இல்லை என்று சொல்லி அது நிராகரிக்கப்பட்டது. அதாவது இதோட இதுக்கு மேல ஒரு வழக்கை கனடால யாரும் எடுத்து செல்ல முடியாது. அப்ப இது 3 கட்டமாக நடந்த வழக்கு. ஒன்று சாதாரண கோர்ட்ல ஒன்டாரியோல நடந்த ஹைகோர்ட்ல, அதுக்கு பிறகு அப்பீல் கோர்ட்டுக்கு போகலாம், அதுக்கு அப்பீல் செய்யறதுக்கு, அதுக்கு அதை கடந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன வழக்கு. அங்க அது வாசல் கதவுலேயே இல்ல இந்த வழக்கு உள்ள வர முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பினதுதான் இதனுடைய இது. என்றால் அது புரிதலுக்காண்டி, என்றால் ஏதோ ஒரு வழக்கு நடந்த மாதிரியும் அப்படி பார்த்தாலும் நிறுவனம் அதில் ஒரு எதிர்ப்பலை வந்ததும் அதை எதிர்கொள்ள மக்கள் தயாரானதும் அதற்கான வழக்கறிஞர்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி தயார் நிலைக்கு நின்றதும் உண்மை. இப்ப நீங்கள் திருப்பியும் இங்க தப்பு பண்றீங்கன்னு சொன்னாங்க. இல்லை, நாங்கள் தயார் நிலையில் நின்றோம் அல்லவா. நன்றி சொல்ல வேண்டியது யாருக்கு? அவர்களுக்கும் சொல்ல வேண்டும். அதை விட்டுட்டீங்க, அதுக்கான தான் சொல்றேன். என்றால் அவர்களுக்கு புரியணும், எங்களுக்கு நின்றதுக்காக மக்கள் ஆதரவா நிற்கிறார்கள் என்பது யாருக்கு புரியணும்? இந்த இதை முழுமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒன்டாரியோ மாநில புரிமையருக்கும். இரண்டாவது தரப்பு இருக்கிறது அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட். ஏன்னா அந்த வழக்குல அவர்கள் குற்றஞ்சாட்டியது அட்டர்னி ஜெனரல் மட்டும்தான், எங்களே இல்லை. நாங்கள் அனுசரணையாளராக நாங்கள் இணைந்து கொண்டாங்க.
அது எங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஆனால் வழக்கு அவையல் வர்சஸ் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் ஒன்டாரியோ தான். அப்ப அவர்களுக்கு நாங்கள் அந்த நன்றியை தெரிவிக்காவிட்டால் நிச்சயமாக அந்த நன்றியை தெரிவிக்க வேண்டும். அதைத்தான் மக்கள் முக்கியமா செய்யணும்னு சொன்னால் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வழங்கணும். நாங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு மக்கள்கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ். ஒரு மினிஸ்டர் இருக்கிறார், அட்டர்னி ஜெனரல் மினிஸ்டர். அவைகளுக்கு இது போன்ற பொழுதுதான் நாங்கள் யார வென்றெடுக்க வேண்டுமோ உங்களோட சமூகத்தை கடந்து அவர்கள் வென்றெடுக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. அல்லாட்டி அவைகள் ஃபீல் பண்ணக்கூடாது நாங்கள் ஒரு சண்டே போடுறோம் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வரையிலே என்றது. ஏன்னா நாங்கள் கண்ணேரம் எங்களுக்குள்ளே நின்றுறோம். யாரை இந்த இடத்துல இது அவர்கள் எடுத்ததுக்கான பலன் இருக்குன்றது அவர்களுக்கு புரியணுமோ அப்பதான் எதிர்காலத்துல வேற விஷயங்கள்ல அவை இப்படியான முனைப்பை காட்டுவார்கள். இல்லாட்டின்னு சொன்னா அவர்களுக்கு புரியாம போயிடும். அதெல்லாம் இந்த 2 பேரையும் இதுல நாங்கள் மறந்துடக்கூடாது. ஒன்று அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட், 2வது பிரீமியர் ஆபீஸ். இந்த 2 பகுதியினரும் இது சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா பிரீமியர் இதை ஓகே முன்னாடி இந்த பில்லே 3வது வாசிப்புக்கு வந்திருக்காது. அவருக்கு இப்ப புரியணும். இப்பதான் இதோட இந்த விவகாரம் மேலும் பேசுபொருளா இருக்காது. இந்த பேசுபொருளா இருக்காத இந்த இறுதி சந்தர்ப்பத்திலே அவரை நாங்கள் உங்களை நினைவில் வச்சிருக்க நீங்களும் ஆரம்பிச்சு வச்சது என்றால் உண்ட புரிஞ்சு கொண்டோட எங்களை மாதிரியான இதே விஷயத்த வேற இனங்களும் உள்ளே கொண்டே கொடுத்தவை. குறிப்பாக சீக்கியம் அவர்கள் எங்களும் பார்க்க மிக வலுவான ஒரு அரசியல் ரீதியாக. இந்த இடத்தில் நேருனா ஒரு விடயத்தை சொல்ல இப்பொழுது இந்த மக்கள் மீது கேரிய அரசு கொண்டிருக்கின்ற நம்பிக்கை இரண்டால் தமிழ் மக்களுடைய தொடர்ச்சியான போராட்டம் அவர்கள் மீது நன்மதிப்பை திருப்பி தப்பு பண்றோம். இதுக்கும் கனடிய அரசுக்கும் சம்பந்தம் இல்லை. இல்லை, கனடிய அரசு ஒரு பார்வை இருக்குன்னு தானே. தமிழ் மக்களுடைய போராட்டம் தொடர்ச்சியான போராட்டம் அவர்கள் வலுவானி. ஏனென்றால் நாங்கள் எந்த போராட்டம் காலத்தில் நடத்தும் பொழுதும் அவர்கள் சொல்வார்கள், காவல்துறையினராக இருக்கட்டும், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு யாருமே சொல்கின்ற ஒரு முடியும் மனித உரிமை அமைப்பினராக இருக்கட்டும் சொல்வார்கள், உங்களுடைய இனம் மிக ஒற்றுமையான இனம், போராடுகின்றீர்கள், உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைவீர்கள். இது ஒரு நன்மதிப்பு என்பது போராடுகின்ற மக்கள் மீது கொண்டிருக்கின்ற நன்மதிப்பு என்பது அரச மட்டத்தையும் நீங்கள் சொல்கின்ற அட்டர்னி ஜெனரலோ அல்லது பிரீமியர் ஆபீசர் எல்லோரையுமே ஒரு மனதில் ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது மக்களால் வந்தது தானே. அது என்ன நீங்கள் புரியுதுனால் இந்த மட்டங்கள்ல இருக்கிறவர்களுக்கு அது எப்படி புரியும் என்ற ஒரு மொழி இருக்குது. அந்த மொழி அந்தந்த நேரங்களில் பயன்படுத்தப்படையில்லைன்னு வைங்க, அவைகளுக்கு புரியாது. ஏன்னு சொன்னால் ஒன்டாரியோல கிட்டத்தட்ட உலகத்துல 100 நாடுகளை சேர்ந்த மக்கள் இருக்காங்க, அதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கார்கள். எங்களை மாதிரி அவையிலும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு மற்ற இனங்கள்ல இல்லாத அளவுக்கு எங்கள் மீது இவ்வளவு நன்மதிப்பு வருகிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் மக்களால் தடை வந்திருக்கும் இல்லையா? இல்ல அதான் இப்ப அந்த பகுதியெல்லாம் நாங்கள் கடந்து வந்துட்டோம். அதாவது இது இப்போ வந்தது 2019 வந்தது பில் 104 21 நிறைவேற்றியாச்சு. இப்ப 21 இருந்து இன்றைக்கு 4 வருஷம் முடிஞ்சது. அப்ப 4 வருஷம் முடிஞ்சோன்னா அவங்களுக்கு அது வேற பிரச்சனையில நாங்கள் மறக்கப்பட்டவர்களா மாறிடுவோம். அப்ப நாங்கள் எங்களை தொடர்ந்தும் அவைய மனசுல வச்சு கொண்டு எங்களுக்கான பயணம் இன்னும் முடியல. எங்களுக்கு பயணம் இன்னும் நிறைய இருக்கு. அந்த பயணங்கள் ஒவ்வொன்றுக்கும் போய்க்க இவையிலையும் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகணும்னு சொன்னால் அவர்கள மனக்கண்ணுல நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் முக்கியமான ஆக்களா. அப்ப அதாலதான் நீங்க சொன்ன போல பிரீமியர் ஆபீஸுக்கும் அட்டர்னி ஜெனரலுக்கும் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய நன்றியை, அதே போல கேரி அரசுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அவர்களுக்கும் சொல்ல இங்க சொல்லி பிரயோசனம் இல்லை. அது மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். செய்தால் அது அவருடைய ஆபீஸ்ல ஊடகத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஒரு கால் ஹாப்பர் சும்மா சொன்னது 2010ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முதல் தமிழ் ஊடகம் ஒன்றை அழைச்சுதான் சொன்னது. என்னன்னு சொன்னால் நாங்கள் இலங்கைக்கு காமன்வெல்த் கொடுக்கறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் அதை பைசரிப்போம். அதை கொஞ்ச நேரம் அது ஒரு வெள்ளிக்கிழமை அதே காமன்வெல்த் நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்கள்லயும் கொண்டு அந்த இவற்றை செய்தி அனுப்பி வச்சாச்சு. அது அவங்க சனியாரெல்லாம் அடிக்கிறாங்க கன்ஃபார்ம் பண்றது. அவ திங்கட்கிழமை வரைக்க அவங்க மெயில் பாக்ஸும் ஃபுல் அவங்க ஃபேக்ஸ்லயும் நிறைய ஃபேக்ஸஸ் எல்லாம் அவங்களுடைய காலமா ஆபீஸ் திறந்தோன்னு பார்த்ததுன்னு சொன்னால் நியூசிலாந்துல என்ன 53 காமன்வெல்த் நாடுகள் இருக்கு. அவ்வளவு நாட்டுல இருக்க ஊடகங்களும் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். இவர்கிட்ட என்ன ஆபீஸ்ல இருந்த ஆளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது.
அப்ப அவர்கள் கேட்ட அப்புறம் தான் கிளிப்பை கொடுத்தது. அப்ப அவர்கள் அதை உறுதிப்படுத்தினார்களாம், ஏன்னா இப்ப ஒண்ணும் செய்யல. அப்ப இது அவ அப்ப அந்த ஆபீஸ்ல இப்படி ஒன்று நடந்தால் அதை பற்றி நிறைய நாள் பேசுவாங்க. அந்த ஏன்னா அந்த ஸ்டாஃப் முழுக்க இப்ப நாங்களும் எவ்வளவு செய்தி அனுப்புறோம், அந்த செய்தியில பார்த்து ஸ்டாஃப் லெவல்ல இருந்து மேல் லெவல் வரையும் உள்ள பேசப்படும். அதுதான் எங்கள் குறித்த ஒரு விம்பத்தை அவர்கள்ட்ட உருவாக்கும். இவர்களுடைய தொடர்பாடலை கூட இந்த இளையவர்கள் விஜய், எனக்கு தெரிய விஜய் தரிகாசனுடைய அந்த வழிநடத்தலில் பல இளையவர்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கூட அந்த பரப்புரையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார்கள். அதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தானே. இப்ப நான் சொல்றேன் சொன்னால், நீங்கள் உங்களுக்கு இருக்கிறது ஒரு 1 வீக். அந்த 1 வீக் நன்றியை சொல்லி அனுப்புங்கள். அந்த 1 வீக்ல பிரீமியர் ஆபீஸுக்கும் இதுக்கு நாங்கள் இந்த செய்தியை செய்ய இருக்கீங்க வைங்க, அந்த மின்னஞ்சலை எடுத்து நீங்கள் அதை அவர்களுக்கு நன்றியை சொல்லுங்கள். அதுக்கு பிறகு இதுக்கான காலம் எங்கள்கிட்ட இல்ல. இப்ப நாங்கள் எங்களுக்கு இருக்கிறது நாங்க வருஷம் முழுக்க செய்யலாம். எங்களுடையவர்களை நாங்கள் தட்டி கொடுக்கலாம். அதே நேரம் இவர்களுக்கும் நன்றியை சொல்ல வேண்டும், அது முதன்மையானது என்பதை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி நிறுவனா, நன்றி நன்றி. இந்த வேளையில் எங்களோடு இணைந்திருந்தார் நிறுவனா. வணக்கம். அவர்களுடைய மின்னஞ்சல் எங்களுக்கு நாங்கள் எடுத்துதான் இன்று இரவு அரசியல் களத்தில் நாங்கள் அதை பற்றிய விடயங்களையும் எடுத்து வரலாம். நன்றி. எனவே அட்டர்னி ஜெனரலுக்கும் நீங்கள் பிரீமியர் ஆபீஸுக்கும் நன்றியை சொல்லிக் கொள்ளலாம் என்பதை நிறுவனா சொல்லியிருக்கின்றார். காற்றலையில் பேசுவோம் நிகழ்ச்சியில் உறவுகள் பல்வேறு விடயங்களை எடுத்து வந்தீர்கள், உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வந்த அதே நேரம் நாங்கள் தொகுப்பு எடுத்து வர நேரம் இருக்கவில்லை. இருப்பினும் இணைந்து சிறப்பித்த ரதிதேவி, எடிசன், சந்திரசேகர், காட்பாடி சந்திரசேகர் மற்றும் சிவா, புனிதா, ரவி, சோமசுந்தமையா, ஐங்கரன் இவர்களோடு நீரோண்டாம் வந்து சில விளக்கங்களை கொடுத்து மேலதிகமாக நீங்கள் இந்த காலங்களில் எங்களுடைய அதாவது எங்களுக்குள் நாங்கள் எங்களுடைய கண்டுழைப்பதற்கு அப்பால் இந்த அட்டர்னி ஜெனரலுக்கும் பிரீமியர் ஆபீஸுக்கும் நன்றியை சொல்லுங்கள் என்று சொல்லியிருந்தார். அதை நீங்கள் ஒரு வார காலத்துக்குள் அந்த செய்தியை அனுப்புங்கள் என்றும் சொல்லியிருந்தார். அந்த வகையில் அவருக்கும் நன்றி கூறி நாங்கள் பேசுவோம் நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம்.